தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 வகையான செய்திகள் பார்க்க போகிறோம். ஒரு செக்மேட் எப்படி வைக்கிறாரு பாருங்களேன் முதலமைச்சர் விஜய் அவர்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நான் மொத்த ஸ்டோரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் அந்த மாதிரி முடிவுகள் எடுப்பீங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் யோசிக்கவே இல்லைங்க. இந்த ஆங்கிளில் இந்த செக்மேட் பண்ணணுங்கிறத நான் யோசிக்கவே இல்லை. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை பண்ணியிருக்காங்க. எடுத்து வந்து சொல்கிறேன், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2, பிரதானமான விஷயம் என்னென்னா, தம்பிகள் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. செய்திகளை பார்த்தீங்களா? எங்கள் அண்ணன் நீதிபதி என்ன சொன்னாங்க தெரியுமா? சார், விஜய்க்கு ஒரு நியாயம், சீமானுக்கு ஒரு நியாயமானு கேட்டாங்க. மன நிறைவுங்க. எப்படியாவது நான் உங்களை கெடுத்து விட்றதானே எங்கள் வேலை. கரெக்டாக அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு விஷயம், ஒரு ஸ்டோரி என்னன்னே புரியாமல் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 3வது பிரதானமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி இருக்கார்ல, அவரோட 10 வருஷ வாழ்க்கையை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்பா அது இதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையை தாவேக்கா ஆட்சி எப்படி பயன்படுத்துதுன்னு நான் சொல்கிறேன். அதை தாண்டி இன்றைக்கி செந்தில் பாலாஜி அவருடைய தொடர்பு இடத்துலலாம் ரைடு விட்டாங்க. அந்த ரைடுக்கு அப்புறம் எதுக்கு ரைடுக்கு போனாங்களோ அதை சாதிச்சுட்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 3 வகையான செய்திகள், 3 வகையான புரிதல்கள் ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, அதாவது ஒரு மனுஷன் ஒரு விஷயத்துக்கு எப்படி செக் வைக்கிறாருன்னு பாருங்களேன். இப்போ காங்கிரஸ் இங்கே நம்ம கூட்டணியில் இருக்கோம். கர்நாடகாலையும் வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்காங்க. தமிழக காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க? இது தமிழக காங்கிரஸுங்க, அது கர்நாடகா காங்கிரஸுங்க. நாங்களே வந்து கர்நாடகா காங்கிரஸோட சண்டை போட்டுட்ருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் காவிரியில் தண்ணி வரல அப்படிங்கிறது நம்ம ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மேஜரான குற்றச்சாட்டாக இருக்குது. நம்ம விஜயண்ணாவும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறாரு. இந்த காவிரி பிரச்சனையில் 2 டைமென்ஷன் இருக்குது. ஒன்று மேகதாதுல அணை கட்டுறது, இன்னொன்று வந்து காவிரியில் வழக்கமாக 177.25 டிஎம்சி தண்ணி நமக்கு தரணும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கணக்கு. ஜூன் மாதம் 9 டிஎம்சி, ஜூலை மாதம் ஒரு கணக்கு, ஆகஸ்ட் மாதம் ஒரு கணக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கிறப்போ மழைப்பொழிவு அடிப்படையில் அந்த தண்ணியை திறந்துருவாங்க. இந்த ஜூன் கணக்கை ஜூலையில் பண்ணுவாங்க, ஜூலை கணக்கை ஆகஸ்ட்டில் பண்ணுவாங்க. மாற்றி மாற்றி பண்ணி 177.25 டிஎம்சி தண்ணி எப்படியாவது வந்துடும்னு வச்சுங்களேன். ஆனால் ஜூன் மாதம் திறக்க வேண்டியதை ஜூன் மாதம் திறந்தாதான் ஜூன் மாதத்தை நம்பி அந்த பயிர்கள் அங்கே வந்து நம்ம விவசாயிகள் போட்டிருப்பாங்கல்ல, அப்போ அந்த தண்ணி அங்கே அந்த 9 டிஎம்சி தண்ணியை நம்பி ஒரு வேலை நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் அந்த தண்ணியை நம்பி ஒரு வேலை நடக்கும். நீ திறந்து விட்டால் தான் பயிரை வந்து காப்பாற்ற முடியும். அந்தந்த மாதம் என்ன தண்ணி அளவோ அதை திறந்து விடு அப்படிங்கிற ஒரு பிரதானமான விஷயம் வந்து தமிழ்நாடு வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் ரொம்ப நாட்களாக இது நடக்கிறதே கிடையாதுன்னு வைங்களேன். 2018 இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும். இது வந்து கர்நாடக அரசு, தமிழ்நாடு அரசு உட்காந்து பேச மாட்டாங்க. இது காவிரி மேலாண்மை வாரியத்தில், காவிரி ஒழுங்காற்று ஆணையத்தில் உட்காந்து டெல்லியில் இந்த கூட்டம் நடக்கும். இந்த கூட்டம் ஒவ்வொரு முறையும் நடக்கும், பேசுவாங்க. எல்லா அதிகாரிகளும் போய் அவங்க கருத்தை முன் வைப்பாங்க. அங்கே சொல்லுவாங்க, கேட்டால் மழை பெய்யலைங்க, தண்ணி இல்லைங்க, இருக்கிற தண்ணி எங்கள் ஊருக்கு தேவைங்க. இதான் கர்நாடகா வைக்கிற வாதம். அதுக்கப்புறம் அந்த மேலாண்மை வாரியத்தில் அதிகாரம் இல்லாதனால அந்த மேலாண்மை வாரியத்தை சொல்கிறத வந்து இவங்க செயல்படுத்த வேண்டிய தேவையில்லை. இந்த பஞ்சாயத்து ரொம்ப தெளிவாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு பக்கம் மேகதாது விஷயத்தில் தடுக்கிறதுக்கு டெல்லி போகும்போது விஜயண்ணா வந்து பிரதமர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நடுவில் இந்த ஒன்றிய அமைச்சர் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, அன்புமணி ராமதாஸ் அவர்கள். மேகதாதுல அணை கட்டுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய மாநிலங்களோட பர்மிஷன் தேவையில்லைங்க, 2018 தீர்ப்பில் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லுங்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. என்னடா அது, பாஜகவும் வேற மாதிரி ஒரு ரூட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயண்ணா கவனிக்கிறாரு. இந்த மேகதாது விஷயத்தில் இந்த அன்புமணி அவர்கள் கேட்ட கேள்வியில் மேலே சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் ஒரு முடிவு இருக்கும்போது, ஓஹோ, மொத்த பேரும் அரசியலாக டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? நான் ஒருத்த மட்டும்தான் அரசாங்கமாக டீல் பண்ணிகிட்டு இருக்கேனா? ஏன்னா எனக்கு கர்நாடக மக்களும் மக்கள் தான், தமிழ்நாட்டு மக்களும் மக்கள் தான். நான் இந்த பார்வையில் பார்க்குறேன், நீங்கள் அந்த பார்வையில் பார்க்குறீங்க. அதாவது மேகதாதுங்கிறத காங்கிரஸ் அங்கே வச்சு அரசியல் பண்ணும்போது பாஜக நம்ம வேறு முடிவு எடுத்து ஏதாவது சொல்லிட்டோம்னா தப்பாயிருமேன்னு சொல்லி மேகதாதுல அணை கட்டுறதுக்கு தமிழ்நாடோட அனுமதி தேவையில்லைங்க, தமிழ்நாடு மாதிரி கீழே இருக்கக்கூடிய மாநிலங்களோட அனுமதி தேவையில்லைன்னு சொல்லி 2018 தீர்ப்பை வேறு மாதிரி சில வார்த்தைகளை வச்சு புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து ஒரு கருத்தை பதிவு செய்கிறாங்க. டோட்டலாக எவ்ரிபடி அரசியல் அப்படின்னு பார்த்தாருங்க. இப்போ வச்சாரு வருங்க ஒரு செக்கு. கேரளாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து கதறிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. கேரளாவில் என்ன ஆச்சுன்னா, இப்போது நம்ம கனிம வளம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம 3 மாதத்துக்கு தமிழ்நாட்டோட கனிம வளங்கள் வேறு எந்த மாநிலத்துக்கும் போகக்கூடாது. ஒன்று புதுச்சேரி, காரைக்காலை தவிர வேறு எங்கேயுமே நம்ம அனுப்பக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே இங்கே தேவை இருக்குது. என்ன மேட்ருனா, சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம கனிம வளங்கள் வந்து எடுத்து அதை நம்ம மாநிலத்துக்கு தேவைப்படுற அளவு நம்ம பயன்படுத்திட்டு, தேவையை தாண்டி நமக்கு இருக்கும்போது இந்த அளவு எடுக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி அளவு இருக்கிற போது அதை நம்ம பக்கத்து மாநிலத்துக்கும் வந்து நம்ம செல் பண்ணலாம், விற்கலாம். இதுதான் நடைமுறை. ஆனால் இங்கே சட்ட விரோதமாக கனிம வளத்தை எடுத்து லாரியாக கேரளா கொண்டு போயிட்டு இருக்காங்க. சரி, அங்கேயும் கட்டுமானம் நடக்குது, விஷயங்கள் போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக அங்கேருந்து ஒரு வருமானம் வருதுன்னு சொல்லி இங்கே அமைதியாக இருக்காங்க. நம்ம கனிம வளம் போகுது போகுது போகுதுன்னு இங்கே உட்காந்து நம்ம கத்திக்கிட்டே இருக்கோம். ஆனால் விஜய் நான் பார்த்தாரு, கேரளாலே மக்கள் இருக்காங்க, ஆமாம் உண்மைதான், கர்நாடகா
கேரளாலே மக்கள் இருக்காங்க, உண்மைதான். ஆனால் அந்த அரசாங்கங்கள் இப்படி செயல்பட மாட்டேங்குது. இப்போ என்ன சொல்கிறாரு, கர்நாடகாவுக்கு கேரளாவுக்கு ஒரு பக்கம் கனிம வளங்கள் வந்து 3 மாதத்துக்கு வந்து தடை அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. எப்போ கனிம வளத்துறையோட மீட்டிங்கில் வந்து விஜயண்ணா வந்து அந்த மீட்டிங் பண்ணி முடித்த பிறகு இந்த உத்தரவு போட்டிருக்காங்க. ஏன்ப்பா அந்த விஷயம் அப்படின்னு கேட்கும்போது கேரளாவுக்கு என்ன சொன்னார்னா, எங்கள் ஊருக்கே வந்து கனிமம் வந்து கரெக்டாக இருக்குது, எம்சாண்டோட விலை வந்து எங்கள் ஊரில் பயங்கரமாக வந்து ஏறி இருக்குது. ஏன்னா சட்டவிரோதமான குவாரிகள் அத்தனையுமே நாங்கள் சாட்டிட்டோம். கரெக்டாக அரசாங்கத்தோட ப்ராசஸில் மட்டும் எது எது இருக்கோ அது மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து நாங்கள் வெட்டும் போது, அதாவது 10 குவாரியில் வெட்டினது இப்போ 2 குவாரியில் தான் வெட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சட்டவிரோதமாக 8 குவாரி வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ 2 குவாரிங்கிறப்போ எங்களோட தேவையே கரெக்டாக இருக்குது, ஒரு 3 மாதத்துக்கு எங்களால் தர முடியாதுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. உடனடியாக கேரளாவிலேருந்து என்ன சொல்கிறாங்க, ஐயா கொடுங்கய்யா, உங்களை நம்பி தான் நெடுஞ்சாலையில் பல சாலை பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படிலாம் நடந்துக்காதீங்கய்யா அப்படின்னு சொல்லி கேரளாவோட முதலமைச்சர், தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. இதை விஜய் நான் பார்த்துட்டு, ஓகே கடிதம் எழுதுறீங்க, நீங்கள் கர்நாடகாவில் என்ன சொன்னீங்க, எங்களுக்கு தண்ணி வந்து எங்களுக்கே போதுங்க, வேற எங்களுக்கு கொடுக்குற அளவு மழை பெய்யலைங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கனிமம் எங்கள் ஊரில் எங்களுக்கே போதுங்க. இங்கே கர்நாடகாவோட எலெக்ஷன் அடிப்படையில் முடிவெடுக்கும் போது நான் எங்கள் காங்கிரஸுக்கு வந்து அரசாங்க ரீதியாக சப்போர்ட் பண்ணோம், அரசியல் ரீதியாக நீங்கள் செயல்படும் போது நானும் அரசியல் ரீதியாக செயல்பட்டு போகிறேன், என்ன தப்பு இருக்குது? எங்கள் ஊரோட நிலம், எங்கள் ஊரோட மண், எங்கள் ஊரோட நிப்பாட்டிக்கணும், நாங்கள் எங்கள் ஊரை தாண்டி எங்களுக்கு நிறையா கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு அனுப்புகிறோங்க. இப்போதைக்கு எங்கள் ஊரில் டிமாண்ட் இருக்குங்க, அதாவது நீங்கள் எங்கள் மழை பெய்யலன்னு சொன்னீங்கல்ல, எங்கள் ஊரில் எம்சாண்ட் டிமாண்டுங்க, எங்கள் ஊருக்கு இது கரெக்டாக இருக்குங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ நீ தண்ணி தரலனா நான் உனக்கு கனிமம் தர மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி மூவை விஜய் அண்ணா இன்னைக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு பக்கம் கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கதறுது, அந்த பக்கம் கர்நாடகாலையும் காங்கிரஸ் இருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது தமிழ்நாடு காங்கிரஸுக்கு, அது கர்நாடகா காங்கிரஸுங்க, பாஜகவை தான் பண்ணும், இது தமிழ்நாடு பாஜக, அது கர்நாடகா பாஜகன்னு சொல்லி, ஓ பாஜகவே இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு அரசியல் பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எவ்ரிபடி அரசியல் பண்ணும்போது விஜய் அண்ணா மட்டும் எதுக்குடா நியாயமாக இருக்கணும்னு சொல்லி விஜய் அண்ணாவும் இங்கே வந்து ரொம்ப தெளிவான அந்த ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ணிட்டாங்க. நீ தண்ணி தந்தாதான் உனக்கு கனிமம் வேணும்னா தண்ணி கொடு, கர்நாடகாவுக்கும் கனிமம் வேணும், தமிழ்நாட்டோட கனிமங்கள் கேரளாவுக்கும் வேணும், அப்போ நீங்கள் தண்ணி தரணும். இப்போ கேரளாவோ கர்நாடகாவோ முதலமைச்சர் விஜய் போகும்போது அவர் வந்து விவாதம் உட்கார்ந்தார்னா, சார் எங்களுக்கு அந்த கனிமம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க, எப்பா எங்களுக்கு அப்பா தண்ணி வேணும் அப்படின்னு விஜய் என்ன கேட்பார். ஒரு விஷயம் எப்படி அப்ரோச் பண்ணுறாரு பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா. இது நம்பர் 1. நம்பர் 2 பிரதானமான விஷயம் என்னென்னா, எந்த மேட்ச்சு என்ன விஷயம் என்ன விளையாட்டு எதுவுமே புரியாமல் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த நாம் தமிழ் கட்சி தம்பிமார்கள். நேற்று நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்துச்சுங்க. பிஸ்மி இருக்கார்ல, அவர் வந்து சீமான் வந்து 100 கோடி ரூபா திமுக பணம் வாங்கிட்டார் அப்படிங்கிற விஷயத்த முன்னாடி சொன்னாப்புல, அதற்கு நாம் தமிழ் கட்சி தம்பிமார்கள் ஆதாரம் தான் சொல்லியா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருக்கு நடுவில் நிறையா சண்டை போயிட்டு இருந்ததுனால இவர் மேலே வந்து புகாரே கொடுத்துட்டாங்க. புகார் கொடுக்கும்போது காவல்துறை சைபர் கிரைம் வந்து அந்த புகாரை வந்து பதிவு செய்யலை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. நீதிபதி பார்க்குறாரு, ஏங்க ஒரு பக்கம் முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசும்போது கைது நடவடிக்கை நடக்குது, வழக்கு பதிவு செய்கிறீங்க, இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானேங்க, இவர் ஒரு புகார் கொடுத்துருக்காரு, நீங்கள் போயிட்டு அந்த புகாரில் வழக்கு பதிவு செய்யுங்க, முதலமைச்சருக்கு செய்கிறத இவருக்கு செய்யுங்கன்னு சொல்லி நீதிபதி கருத்து தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக விக்டோரியா கௌரி அப்படிங்கிறவங்க அவங்க சொன்ன கருத்தை பார்த்தியா, எங்கள் அண்ணன் உங்களை நீதிமன்றத்தில் எப்படி பந்தாடிட்டாரு, எப்போ ஒரு பக்கம் பண்ணுறீங்கப்பா இன்னொன்று பக்கம் பண்ணுங்கப்பா, அதானப்பா கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பக்கம் வழக்கு பதிவு செஞ்சு ரொம்ப தப்பாக பேசுகிறாங்கன்னா கைதை நோக்கி நகர்றோம், எல்லாருமே நம்ம கைதை நோக்கி நகரில் வழக்கு பதிவோடு நிற்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் கைதை நோக்கி நகர்ந்ததில் எனக்கே மாற்று கருத்து இருக்குங்கிறத நானே பதிவு செஞ்சிருந்தேன். இந்த இடத்துல நீ வழக்கு பதிவு செய்யாத போது இன்னைக்கு பதிவு பண்ணிட்டாங்க, சைபர் கிரைமில் இன்னைக்கு பதிவு பண்ணிட்டாங்க. இங்கே நடந்தது அதான். நீதிமன்றத்தில் 2 விஷயம் இருக்குங்க, கருத்துக்கள் பதிவு செய்கிறது, தீர்ப்பு சொல்கிறது. தீர்ப்பில் வந்து கருத்து வராது, கருத்துங்கிறது செய்தி கடத்துறது. அன்னைக்கு இப்போ விக்டோரியா கௌரி அப்படிங்கிற ஒரு நீதிபதி இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம பேசணும்ல, அவங்க அந்த செய்தியை நீதிமன்றத்தில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது நீதிபதி தீர்ப்பில் வந்திருக்காது. நீதிமன்றத்தில் கிரியேட் பண்ணுற செய்தி பெருசாக எதிரொலிக்கும். உதாரணத்துக்கு கரப்பாம்பூச்சிகள் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு கரப்பாம்பூச்சி கட்சிங்கிற ஒரு கட்சியை உருவாக்கி விட்டாங்க. இதெல்லாம் நீதிமன்ற அந்த விசாரணையில் சில கேள்விகளை எழுப்புவாங்க, சில கருத்துக்களை பதிவு செய்வாங்க. எப்போ இப்படி பண்ணுற இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாத்தியா பிஸ்மி உன் மேலே வழக்கு பதிவு செஞ்சுட்டோம், இது அவதூறுன்னு சொல்லி ஆக்சுவலாக அவதூறு வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க சைபர் கிரைமில். அவர் வந்து அவதூறு கிடையாது, உண்மைக்குமே இவங்க பொட்டி வாங்கிட்டாங்க அப்படிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணார்னா இந்த வழக்கே ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். அவர் நீதிமன்றத்தில் அடுத்து ஒரு வழக்கு போட்டு இந்த வழக்கை ரத்து பண்ணுறது கூட அவர் அப்ரோச் பண்ணலாம். ஸோ நாம் தமிழ் கட்சி திமுகவோட ஒரு மாதிரி டைப்பில் இயங்குது. இவங்க பணம் வாங்கிட்டாங்கிற குற்றச்சாட்டை நம்ம வந்து ஆதாரம் இல்லாமல் நம்ப வைக்க முடியாது. ஏன்னா ஏன் டேபிளில் எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் இவங்க பி டீமாக செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நம்ம முன்வைக்கலாம். இது வந்து திமுக காரங்களும் ஏற்றுப்பாங்க, நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் ஏற்றுப்பாங்க. இந்த விஷயத்துக்கு ஆதாரம் இல்லாமல் பிஸ்மி பேசிட்டாருங்கிறப்போ நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசறை இந்த வழக்கை
முன்னெடுக்கும் போது அவர் மேலே இப்போ வழக்கு பதிவு தான் செய்யப்பட்டிருக்கு. அவர் அந்த வழக்கை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார், என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ கருத்து சொன்னதை நீதிமன்றம் எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருச்சுங்க, மக்கள் தாங்க எங்க தோக்கடிச்சிட்டாங்க, நீதிபதி என்ன சொன்னார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீதிமன்றங்களில் ஏகப்பட்ட கருத்துக்கள் தினசரி சொல்லப்பட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ரெண்டையும் பார்ப்பா தம்பி அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இங்கே ஒன்று நடந்திருக்கு. இது ரெண்டாவது விஷயம். இப்போ மூணாவது கடைசியான ஒரு விஷயம், லஞ்ச ஒழிப்புத்துறையை தாவே காட்சியில் பயங்கரமாக பயன்படுத்துகிறாங்கிறத நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன். ஒரு பக்கம் ஆர்டிஓ ஆஃபீஸில் ரெய்டு போனாங்க, ஒரு பக்கம் பத்திரப்பதிவுத்துறையில் ரெய்டு போனாங்க, மாநகராட்சி அலுவலகம் நகராட்சி அலுவலகம் ரெய்டு போனாங்க. எப்போ எங்கே ரெய்டு நடக்கும், ஏன்னா அங்கே தான் நிறையா குடுக்கல் வாங்கலாம் பயங்கரமாக நடக்கும். அப்போ பார்த்தாங்க ஒரு கட்டத்தில் டாஸ்மார்க்கோட குடோனில் போய் ரெய்டு பண்ணுறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. லஞ்சத்தை ஒழிக்கணும், அந்த ஊழலை ஒழிக்கணுங்கிறதுல விஜய் நான் தெளிவாக இருக்காருங்கிறத நான் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கேன்ல. டாஸ்மார்க்கோட குடோனில் போய் ரெய்டு பண்ணி என்னைக்காவது பார்த்துருக்கீங்க? இவங்க ரெய்டு பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த ரெய்டு சக்ஸஸ்ங்கிறத நம்ம எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்ட 41 இடங்கள்ல ஏதோ ரெய்டு பண்ணதா சொன்னாங்க. அவரோட வீடு உட்பட 41 இடங்கள்ல ரெய்டு பண்ணாங்க. ரெய்டு பண்ணிட்டு டாஸ்மார்க்கோட முறைகேடு சார்பாக நாங்கள் வந்து சில ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்கோம், உங்கள் மேலே வழக்கு பதிவு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ரெய்டு போகிறாங்க, அந்த ரெய்டு பிளான் பண்ணி போவாங்க, யாருக்குமே சொல்லாமல் போவாங்க, அந்த ரெய்டு கசிஞ்சிடக்கூடாது, உஷாராயிருவாங்க. அந்த ரெய்டு போய் ஆக்சுவலாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சுன்னா அந்த ரைடு வந்து ஹிட்டுன்னு வச்சுக்கலாம். அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படலைன்னா அந்த ரைடு ஏதோ ஊற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டோன்னே அப்பா சூப்பர்ப்பா, லஞ்ச ஒழிப்புத்துறை தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போது செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே என்னென்ன வழக்கு இருக்குன்னு நான் யோசிச்சு பார்த்தா எழுதி வச்சு தான் பேசணும் போல். இப்போது அந்த டாஸ்மார்க் முறைகேடு வழக்கு, இதற்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபார்மரில் ஊழல்னு சொல்லி சிபிஐ போட்ட வழக்கு, அதுக்கு முன்னாடி நடுவில் குதிரை பேர சம்மந்தப்பட்ட வழக்கில் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சட்டவிரோத பணப்பரிமாற்றம் சொல்லி வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு இடியோட வழக்கு ஒன்று இருக்குது. அதை தாண்டி வேலை வாங்கிட்டு ஏமாத்தினது ஒரு முறைகேடு தானே, அது சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு இருக்குது. வேறு என்னதான் உங்கள் மேலே வழக்கு இல்லை? கடந்த 10 வருஷமாக உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஒரு பாசிட்டிவான செய்தியில் என்னைக்காவது வந்திருக்கா? இலாக்கா இல்லாமல் ஜெயிலுக்குள்ளே உட்காந்து சம்பளம் வாங்குறார் அப்படி ஒரு குற்றச்சாட்டு. இவர் வந்து நீங்கள் போய் மண்ணை அள்ளுங்க, யார் உங்களை தடுக்கிறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு வீடியோ வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருப்பார் பயங்கரமாக. அவருக்கே அப்புறம் அமைச்சர் பதவி கொடுத்தாரு, அது ஒரு பயங்கர நெகட்டிவிட்டி. இந்த செந்தில் பாலாஜி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாசிட்டிவிட்டியே இருக்காதுங்க, நெகட்டிவிட்டி மட்டும்தான் அவர் மேலே இருக்கும். கரூர் விஷயத்தில், இந்த கூட்ட நெரிசல் விஷயத்தில் கூட இவர் விசாரிச்சாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா எத்தனை வழக்கு இவர் மேலே இருக்குது, என்னென்ன ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தா இன்னைக்கு நம்ம எந்த ப்ராசஸ்க்கு போனோமோ அந்த ப்ராசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஓவரால் இந்த 3 விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ணிட்டேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.